10ஆம் அதிகாரம் 20, 21, 22. லூக்கா 11, 20, 21, 22. லூக்கா 11. போதும். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்றார். இயேசு சொல்ற வசனம், நான் தேவனுடைய விரலினாலேனா தேவனுடைய வார்த்தையினாலே. விரல், கண்ணு, காது, மூக்கு எல்லாம் தேவனுடையதான் இருந்துச்சுனாக்கா பிசாசு தொத்திடலாம். நம்முடையதான் இருந்தாதான் பிரச்சனை. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான. ஆமா, நம்முடைய நீதி, நம்முடைய அறிவு, நம்முடைய படிப்பு, நம்மெல்லாம் நன்மை தேவை தான். நம்ம பிசாசு தோளோட தோல் போட்டுக்கிட்டு ஓடவும் மாட்டான், வர மாட்டான், அது குடி குத்தனமா இருப்பான் நம்ம கிட்ட. நான் தேவனுடைய விரலினாலே. சில பேர் விரல் நீட்டுவாங்க, விரல் நீட்டியே இப்படின்றாங்க பாரு, கை இப்படின்றாங்களா இல்லைங்க, ஓடியே போடுறாங்க. அல்லேலூயா. குட்டி பிள்ளைகள்லாம் இப்படின்னா என்ன பண்றாங்க, ஓடி. அந்த மாதிரி தேவனுடைய விரல் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய விரல் எங்கிட்ட அப்படியே கரிச்சு குட்டி கூட ஜனங்களை. அவர் அளவற்ற அன்பு, அளவற்ற இரக்கம், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமா, மனுஷகுமாரன் மனுஷனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறது. தேவன் கோபம் கொண்டான ஒருத்தோட நிக்க முடியாது. சோதோ குமார பட்டணம் அழிஞ்சே போச்சு. நோவா காலத்தில் உலகமே அழிஞ்சு போச்சு, தேவனுடைய கோபம். ஆனா புதிய ஏற்பாட்டில் கிருபையினாலே என்ன பண்றாரு, நம்ம மேல அகோபிய அன்பையும் பிசாசு மீது கோபத்தையும் காட்டுறாரு. ஆமா, நீங்க கூட தேவனுடைய அன்பை விட்டுட்டு மொட்டையா ஜனங்களை பார்த்தா சபிச்சு, நீங்களே ஒரு பிசாசு அவங்களை அழிச்சே பிடிங்க, சபிச்சே அழிச்சு பிடிங்க. திட்டி சபிச்சு நிந்திச்சு அவன் சபிக்கப்பட்டே போடுவான். தேவனுடைய அன்போடு கூட இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு விரல நேட்டா உள்ளகிற பிசாசெல்லாம் ஓடியே போயிடும். அப்படிதான் இயேசு மத்திய மாட்டுக்கால பிசாச தோத்துறார். ஆமா, சபிச்சுதானா ஒருத்தோடு இருந்திருக்க மாட்டான், எல்லாம் அழிச்சு கொண்டு இருப்பாங்க. அதனால கிறிஸ்துவை உள்ளத்தில் வைத்து கொண்டு அவர் எந்த மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிச்சிடறாரு. உடனே பிசாசு உள்ளகிற பிசாசெல்லாம் ஓடிது. அதான் சொல்றாரு, நான் தேவனுடைய வெள்ளினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துக்குது. ஏன்னா நானே உனக்குள்ளே வந்துடுறேன், என் ஜீவனையே உனக்கு கொடுக்கிறேன். தேவன் தனக்கு உலக கொடுத்து பிசாசெல்லாம் துரத்துது. பாதாள ராஜ்யம் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே வந்துச்சு. நான் வந்துட்டேன் உனக்குள்ள. அல்லேலூயா. ஆமா, இயேசு வராதுன்னா பிசாசு வந்துட்டான் நமக்குள்ள, ஆட்டி படைக்கிறான் பாருங்க. கொடுமை, பாவம் லேசா நினைக்கூடாது. பாவம் மகா கொடியதுன்றாங்க. பாவம், சாபம், மரணம், தரித்திரம். அதனால இயேசு இல்லாம ஒரு நிமிஷம் வாழக்கூடாது, வாழ முடியாது. அவருடைய விரல் தன் ஜீவ ரத்தத்தையே கொடுத்து, விரல் இல்லை தன்னையே கொடுத்திருக்கிறார். அதை ரிசீவ் பண்ணி இந்த தேவன் தனக்கு உலகத்தை குத்திட்டா உள்ளகிற பிசாசு சொல்லாது கொள்ளாத பிசாசுகளை துரத்துகிறபடியால். பிசாசு துரத்துனா கூடவே சரக்கெல்லாம் போட்டு கட்டிட்டு போயிடும். இயேசு பட்டு 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 பிசாசு துரத்துறாரு. நமக்கு ஒருவேளை பட்டு பட்டு பிசாசு போடலாம் கூட நம்ம சோத்து என்னத்தை பிசாசு போய் சோத்து போகக்கூடாது. இயேசு நல்லா மெச்சூர்டா இருந்தார், மண்டிக்கிறதுல, அன்பு கூறதுல, இறக்கத்துல, தயவில் அப்படின்னு மெச்சூர் நல்லா ஊறி போயிட்டு இருந்தார். ஆனால் கையை நீட்டினா போது, வாயை பேசுறா, வார்த்தையை பேசுறா போது, காட்டிய கடலை ஏரியா எல்லாம் டப்பு டப்புன்னு நடக்குது, டக்கு டக்குன்னு நடக்குது. நமக்கும் அப்படி நடக்கலாம். நம்ம இயேசு கிருஷ்ண அன்பில் நல்லா ஊறி திளைத்திருக்கணும்.
நம்ம அப்படியே பிசாசுல ஊறி கவலை, பயம், வெறுப்பு, கசுப்பு, சோர்வு, சுய நீதி, அநீதி எல்லாம் அப்படியே மனுஷன் ஊறி போயிட்டு இருக்கிறான். அதனால்தான் பிசாசு உலகத்தை, பட்டணத்தை, தேசத்தை பல விதத்துல சாபத்துல பாவத்தில் ஆட்டி படைக்கிறத பார்க்கணும். அப்போ தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் நம்முடைய விரல் தேவனுடைய விரலா இருக்குன்னா தேவன் எனக்குள்ளே, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கணும். அடுத்த வருஷம் படிங்க. இது என்ன? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் எப்படி இருக்குன்னா பத்திரமா இருக்கும். அதாவது ஆயுதம் தரித்த பலவான்னா மெட்ரியல் எல்லாம் என்ன பண்றாங்க, ரைபிள் எல்லாம் வச்சு நல்லா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு என்ன பண்றாங்க, ஒரு கேட்டுக்கு ஒரு பில்டிங்க்கு முன்னால ஒரு ரைபிள் எல்லாம் கொடுத்து மிலிட்ரி ஆஃபீஸ் மிலிட்ரியில எல்லாம் போய் பாருங்க, கண்டு வச்சுதான் ஆயுதம் தச்சுதான் நின்றுட்டு இருப்பான். யாரும் எதிரி நாட்டுக்கு எதிராளி வரக்கூடாது. அதே மாதிரிதான் பிசாசு அரண்மனை. இந்த உலகம் ஒரு அரண்மனையா இருக்குது. குடும்பம், பட்டணம், தேசம், ஒவ்வொரு மனுஷனும் அரண்மனை மாதிரி இருக்கிறான். இந்த ஆயுதம் தரித்த பலவானு காக்குறானா பத்திரமா பாவத்துல, சாபத்துல, மரணத்திலே இருக்கணுமா. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அப்படியே கவர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், காத்துக்கிட்டே இருக்கிறான். மனுஷன் உள்ளக்கிற அரண்மனைக்குள்ள மனுஷன் என்ன பண்ண, பிசாசுக்கிட்ட சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்க, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திலிருந்து, வியாதிலிருந்து வர முடியாம அப்படியே அடிமைப்படுத்திக்கிறாங்க அரண் பலவான். அல்லேலூயா. அப்படிதான் இந்த உலகம் இருக்குது. உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. இயேசு கல்வாரி சிலுவையில பிசாசு தலையில நசுக்கி காட் பேட் பாட்டில் எல்லாம் செய்தாலும் மனுஷன் பிசாச விரும்புறதுனால பிசாசு ஆயுதம் தரித்த பலவான போல மக்களை காத்துக்கிட்டே இருக்கிறான். அடுத்த வருஷம் படிக்க. போதும் அப்படியே இருக்க. அவனிலும் அதிக பலவான் தான் இயேசு. ஆமா, நம்ப கிடையாது. இயேசுதான் அவனிலும் அதிக பலவான். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற அவனிலும் அதிக பலவான் வரணும். ஒவ்வொரு மனுஷனுக்கு வரணும். ஒவ்வொரு கிராமத்துக்கு, ஒவ்வொரு பட்டணத்துக்கும். ஊர்ல எல்லாம் சொல்ல காவல் பிசாசு. எங்க ஊருக்கு காவல் இல்ல, காவல் பிசாசு நல்லா சொல்லுவாங்க. ஊர்ல காவல் பிசாசு. வானமட்டத்தில் பொல்லாதாய் துரைத்தின் அந்தகார லோகாதிபதி, தேசத்துக்கு அதிபதி, பட்டணத்துக்கு அதிபதி, கிராமங்களுக்கு அதிபதி, எல்லாம் காவல் காத்துக்கிறான். பிசாசு ஒரு கிராமத்துக்கு காவலா இருந்தாங்க. என்ன இருக்கா? குடி, கூத்து, கேளிக்கை. பட்டணத்துலாம் என்ன பண்ண, ஒரே சாராய கடை, இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சார். இதெல்லாம் எல்லாம் கட்டமைத்து வச்சுக்கிறான் பாரு கிராமங்களில், பட்டணத்துல. அவன் தான் அதிபதி. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில சுய நீதி, அநீதி எல்லாம் காவல் காத்துக்கிட்டே இருக்கிறான். கிறிஸ்து பக்கம் போயிட்டு கூடாது. ஆனா கிறிஸ்து வந்தார்னா அவனில் அதிக பலவான் அவனை மேற்கொள்வானே ஆகில். படிங்க. ஆமா, இயேசு அப்படிதான் போனாரு. யாரை பார்த்தாலும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கிடக்கிறான். இயேசு அதிக பலவான். ஓடி ஓடி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆமா ஜீவனை கொடுத்துதான் அவனை மேற்கொள்ள முடியுது. மேற்கொள்ட்டாரு, பிசாசை மேற்கொள்ட்டாரு. அந்த ஜீவ ரத்தத்தை நீ வச்சு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துதான் உன்னை காத்துங்கிறான் பார் பிசாசு. என் தாய் என்னை பாவத்தில் ரோமரும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு இருக்கிறாங்களாம். அதே நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை, கண்கள் நிச்சா ஜீவன சுயநிதி, கவலை, பயம், வெறுப்பு, இந்த எல்லையிலே அது வசனம் கரெக்டா சொல்றாரு பாரு. காத்துக்கிட்டே இருக்கிறானா. எப்போ சிறிய வயசுல வாலி வயசு கட்சியில் பாதாள வெளியே போய் சேர்த்துறான். ஒரு டெமோ போட்டு காட்டுற மாதிரி ரேஞ்ச பாப்பா. இவன் தான் அரண்மனைன்னா என்ன, குடும்பம், பட்டணம், தேசம், ஒரு தனிப்பட்ட மனுஷன், குடும்பம் எல்லாம். இவப்பா நீதான் இவன் சுத்தி ரவுட் போட்டுனே சுத்தினே. இவன் பிறந்த நாள்ல இருந்து இவன் மண்ணுக்குள்ள போற வழி இது நடக்குது. சுத்தினே. இவனை ஒட்டே மாட்டான் பிசாசு. ஆயுதம் தரித்த பலவான். நன்மையும் தேமை. படித்துக்கலாம், டாக்டர்லாம், இன்ஜினியர்லாம். சுத்தினேரு நல்ல கோடி கோடியா பணம். என் தாய் என்னை பாவத்தில் இது இந்த வசனத்தை தான் இந்த மாதிரி தான் சொல்றாரு. ஆயுதம் தெரிந்த நான் அரண்மனை காத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ இவன் காத்துட்டு சுத்த என்ன ஆகுது,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள எல்லோரும் எனக்கு இவர் வந்து இந்த பிசாசால தாக்கு பிடிக்க முடியல. பணம் இருக்குது, காசு இருக்குது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, வியாதி வந்துச்சு. கட்சியில சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டதை நிறைஞ்ச சொல்றாரு, இயேசுவே. அதுவும் தாமஸ் டீச்சிங்கெல்லாம் கேட்டாரு, நல்ல மேய்ப்பட்ட நாடுகள் ஜெவனே குத்தா இயேசு வந்துடுறாராமே சொல்லிட்டு, இயேசு ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சொல்லு இயேசுவே, சொல்லு இயேசுவே. பிதாவாகி தேவனே, உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய சித்தத்தை கொடுக்கிறேன். அது கொப்பாய் முழு உலகத்துக்கும் உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை, சித்தத்தை கொடுக்கிறேன். சொன்ன உடனே மணிமாறன் சொன்ன உடனே யார் வந்துட்டது? இப்பா ஆவியான தேவதூதர் வந்துட்டாரு. இவன் இயேசு கூப்பிட்டனால தான். இவர் அதிக பலவன், ஆள் பார்த்தா சின்ன ஆளு. இவர் கோலியாத் மாதிரி இருக்கிறாரு, இவர் தாவீது மாதிரி இருக்கிறாரு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகம், இவன் பாவம் தேவனையும் உலகத்தையும் தொடர்ந்தேச்சா பாதிக்கிறாரு. இவருக்கு உரிமைக்குது. யாருக்கு? பலவான் பிசாசு வந்து உரிமைக்குது. வாழ்நாள்லாம் சுத்துவான், போனா போனோம். இயேசு கூப்பிட்ட உடனே இவர் வரதுக்கு உரிமைக்குது. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வந்தது நம்ம ஒரு ரெடி சுத்திட்டா. இப்போ பிசாசு ஓடிட்டாரு. அதிக பலவான் பேர் கொண்ட பிறகு இவர் இயேசு கூப்பிட்டவர் எப்படி இருக்கா? நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் நின்றா அவனு நிலைத்திருக்கணும் இவரு. ஆமா, திருப்பி பாவத்துல போய் பிசாசு கிடக்குதாட்டா திருப்பி அவரு ஒரு ரெடியா இருக்கிறார், பாத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை குத்திக்கிட்டே இருந்தாருனாக்கா இவர் தான் வேலை வச்சிருப்பார். அப்ப என்னவாரு? வருத்தப்பட்டு பார சுமத்திரம் போய் சாப்ப பாவெல்லாம் போய் வர வர விருத்தியாவாரு. ஆடு மேய்க்கிற இவர் ராஜாவா மாறிடுவாரு. நிறைஞ்சது ஐயோ அல்லா. ஏன்னா சிறைச்சாலை இருக்கிறவரு எகிப்துக்கு அதிபதி ஆயிடுவாரு. பெரிய மோச மாதிரி ஆயிடுவாரு, எலியா மாதிரி ஆயிடுவாரு. ஆனா காலமெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாரு. விசுவாசி கடமுடியாம போப்பா அல்லேலூயா. அப்போ இது ரெண்டு தான் நடக்குது. நிறைஞ்சிருக்கு இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நடக்குது. உலக 800 கோடி பேருக்கு இதான் நடந்துங்க. ராத்திரி பகலும் ஆதாமுக்குள் இருந்தால் ஆதாமின் சிந்தை கிறிஸ்துவ சிந்தையா? ஆமா, நீங்க ஆதாமுக்குள்ள இருக்கிறீங்களா? பிறந்த பிறப்பின் படியே என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவத்தும் மரணமும் நம்மள வேலைச்சுட்டே இருக்குது. போறதுல எல்லாம் வந்துட்டே இருக்கு. கண்ணுக்கு தெரியல, இயேசுவும் கண்ணுக்கு தெரியல, பிசாசும் தெரியல. அசுத்தாவி பசுத்தாவி. அப்போ எதயத்தை கவ்விக்கிறான். கவலை, பயம், வெறுப்பு, கஷ்டப்படலாம் நம்மளை போட்டு சித்திரவதை பண்றதுதான் அந்த பிசாசுடைய வேலை. ஆயுதம் தரித்த பலவான். அவன் கிறிஸ்து பக்கம் போவாதே நம்ம வாழ்க்கையில் வச்சுட்டு கட்சியில் எங்க கொண்டு போறான்? எல்லாரும் பாதாளத்துக்கு கொண்டு போயிடறான். அதனால்தான் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். இயேசு சரி, இயேசு ரத்தம். அதனால்தான் இயேசு மத்திய மார்புக்கால போய் அவர் சரீரத்துல வந்தாரு, உலகத்துல வந்து காட்டுறாரு. சேசனெல்லாம் கூட்டு போறாரு. எல்லாம் பிசாசு பண்ணையில் ஆகப்பட்டுக்கிறாங்க. இப்போ நிறைஞ்சனை சுத்தி ஒரு ஆள் சுத்தின மாதிரி இந்த லேகவுக்குள்ள எத்தனை பிசாசு சுத்திச்சு? 2000 பிசாசு சுத்தின்றான். என் கதி என்ன ஆகும் பாரு, நிர்வாணம் ஆயிட்டான். தப்பவே முடியாது அவனை. ஆனா இயேசு போறாரு பாரு. இயேசு போய் என்ன பண்ணாரு? அவனுக்கு பாவ நிவர்த்தினா தெரியாது, பாவத்தை பரிகாரம் ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. வாலிட்டா இவரே போய் அவன் பாவத்துக்காக இயேசு ரத்தம் தேவனுக்கு ஆதாவும் மூடு உலக ஒரு ஜபத்தை பண்ணி பாவ நிவர்த்தி பண்ணதுமே அந்த 2000 ஆயுதத்தை பலம் அசுத்தாவில கைண்டு பட்டு போயிடுச்சு. பசுத்தாய் பட்டுன்னு வந்துட்டாரு. அப்புறம் பஸ்ல தச்சுக்கிட்டா இயேசுன்னு பார்த்து கட்சியில் போய் தக்கப்பல் பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டான். கையெழுத்து இல்லையா? அப்போ 6000 நான் முதல் அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு மனுஷனுக்குள்ள லேகம்னா 6000ன்றாங்க. ஒரு சிலர் ஒரு பேர் 2000 பிசாசு குடிக்கொள்ளுமா? ஆள் சாதாரண ஆள் தான். அவ்வளோ பிசாசுகள். பிசாசு மனுஷனை பார்த்த ஈவிரக்கமே கிடக்கும். நம்மனா மனுஷனை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவ்வளோ வேலைப்படுறான், துடிக்கிறான்னு நமக்கு ஒரு பிசாசு அது ஈவிரக்கமே கிடையாது. மூச்சு விடுறதுக்கும் பிடிக்க ஒரு ஊழிக்காது. மனுஷன் ஜென்மம் ஏழையோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு மனுஷன் இருந்தால் பிசாசு மூச்சு விடுறது பிடிக்காது. அவ்வளோ மோசமானதான் பிசாசு. ஒன்று அரண்லேயே வச்சுன்னு இருப்பான். அதுதான் சுவிசேஷத்தை எங்கும் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஊழிக்கார் எத்தனையோ சோதனை பிரச்சனை மத்தியில் இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை இன்றைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுங்கள். பாவ நிமித்தி பசுத்தாய் ஒரு தேவதூர் வருவாரு, ஆண்டவரை காத்துக்கொள்வாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆயுதம் தெரிந்த பலவான் இருக்கிறான்னு ஒரு உணர்வு இருக்கட்டும். என் வாழ்க்கையில தேவன் தான் என்ன சொல்லுது, தேவ தூதர் பசுத்தாவியா இருக்கு, இயேசு என்னோடு இருக்குன்னா நீ இயேசுக்குள்ள இருக்கணும். நண்பத்தையும் வட்டத்திலே இருந்தாக்கா ஏதோ ஒருத்தர் பிசாசா நம்மளை சுத்தி அரணை காக்கிறது போல இருப்பான். கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க, கர்த்தர் என்னோடு இருப்பார். தாவீது சொன்னா, தாவீது போகிறீர்களா, கர்த்தர் அவனோடு இருந்தா. கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துதி எப்போதும். அப்போ தாவீது என்ன பண்றான்னா, துதி தோத்திரம் ஹாரான இந்த கிறிஸ்து கட்ட காரியங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து இந்த கர்த்தரை வந்து அவன்கிட்ட போகாதபடிக்கு கூடவே வச்சுக்கிறதுக்கு எக்காலத்திலும் எந்நேரத்திலும் அந்த வேட கவனிங்க, என்றைக்கும் எக்காலத்திலும் அந்த ஒரு கான்சியஸோடே இருக்கிறான் தாவீது. நம்ம நிறைய இந்த கான்சியஸ் என்ன உணர்வு, கான்சியஸ் உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால வெளியே போகிறோம், எங்கெங்கோ போகிறோம் வரோம், இந்த கிறிஸ்துவை பற்றி உணர்வே இல்லாமல் அங்கங்கே பார்த்து சுய நீதி கவலை பயத்தில் இருக்குன்னா பிசாசு உடனே வந்து வேலி போட்டுறான். எங்கே போனாலும் தாவீதை போல உணர்வு இல்லை. என் நாவு நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியையும் அவரின் தொகையை எண்ணி முடியாது. அப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் இயேசுவை பற்றிய உணர்வு இருக்கணும். இயற்கையாக அப்படிதான் மனுஷனே உண்டாக்குனாரு. இப்போ இயேசுவை பற்றிய உணர்வு இல்லாதனால பயம், கவலை, வெறுப்பு, கசப்பு, அவங்களுக்கு இப்படி நினைச்சு இவங்களுக்கு இப்படி நினைச்சு அது இப்படி இது இப்படி தேவையில்லாத என்னெல்லாம் நம்ம மண்டை சுய்ந்துக்குது. அது நிமித்தம் பிசா அசுத்தாவெல்லாம் வந்து நம்மளை சுய்ந்துக்குது. அதனால கர்த்தரை தாவீதை போல எப்போதும் உணர்வு உள்ளவர்களா இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதி எப்போதும் வாயில இருக்கும். நன்மையானாலும் தீமையானாலும் பிரச்சனையானாலும் பிரச்சனை எக்காலத்துல என்ன நேரத்திலும் தாவீது வர வர நல்ல முதிர் வயதில் கனமும் மகிழ் புகைச்சி நிறைந்த உலகத்தை விட்டு கடந்து போனானா தாவீது. ஒரு வசனத்து மட்டும் சங்கீதம் 18 சங்கீதம் 18 1, 2 படிக்க. ஆமா, இந்த வேடெல்லாம் பாருங்க. கர்த்தர் கண்மலைன்றான், கோட்டைன்றான், ரட்சகர்ன்றான், என் தேவன்றான், துர்கம்ன்றான், கேடகன்றான், நற்செல்லிய கொம்புன்றான், உயர்ந்த அடைக்கலன்றான். இத்தனையும் நம்ம கத்தரை விட்டுனா இதே மாதிரி பிசாசு, துர்கம், கேடகம், புகையிலம் தான் நம்ம கதை என்ன ஆகுது. ஒரு 10 ரவுடி எப்போ பார்த்தாலும் நம்ம சுத்தி அடிச்சு முறுக்கினே இருந்தா நம்ம நிலைமை எப்படி இருக்கும். ரவுடியோட பொல்லாதான் இந்த பிசாசு. அதனால கர்த்தருக்கு துர்கமும் கேடகோட கர்த்தருக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். கண்டிப்பா கர்த்தர் வந்துருவார். அவர் அதை விரும்புறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே இயேசுவை, இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தத்தை உணர்வு கொடுக்கிற ஆதாம் வந்து முழு எல்லாம் ஒரு ஆள் பாய்க்கூட, ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ கொடுக்கலனா கூட ஒரு ஆள் நிமிஷம் பிசாசு வந்துருவான். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் இயேசு நண்பர் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலக குத்துதான் பாருங்களேன். கண்டிப்பா ஒரு தேவதூர், ஒரு கான்பிடன்ஸ், ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் வரும். கண்டிப்பா உன்னை பிசாசு மேற்கொள்ள, பிசாசு பெத்தடில் அடிச்சு துரத்துவார். அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துடும். கிறிஸ்துக்குள்ளே இருந்தாக்கா வர வர வெற்றி தான். ஜெபலமா. அதனால ஆயுதம் தெரிந்த பலவான் இயேசு மத்திய லூக்கால யாரை பார்த்தாலும் ஒரு மனுஷனை பார்த்துட்டாருனாக்கா குசலமே விசாரிக்க மாட்டார். நல்லா தெரியும், அம்மா வயதுல பாவத்துல பொந்துட்டு இருக்கிறான். ஐயோ ரொம்ப பெரிய ஆளியா, அவர் PhD படிச்சுக்கிட்டாரியா, அவர் மாதிரி யாரும் இல்லையா, நல்ல மனுஷியான்னு. நல்ல மனுஷனோ கெட்ட மனுஷனோ, படிச்ச மனுஷனோ படிக்காத மனுஷனோ, ஆணோ பெண்ணோ, ஆப்பிரிக்காக்காரனோ அமெரிக்காக்காரனோ, எல்லோரும் பாவம் செய்து. அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக தன் ஜீவரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுத்து கருத்த காரியத்துல கண்ணா இருந்தார். அதை தான் செய்து 3 வருஷமா கத்து கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, பெத்த தாய், பெத்த தகப்பன், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பெத்த பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி வேலை வச்சுக்கிறான் பிசாசு. ஏதோ ஒரு விதத்துல சாபத்துல பாவத்தில் நடந்தது. எந்த திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்கிறார். அதனால ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தாக மணிமாரி எவ்வளவு வேகமா வந்தோம் பார்த்தியா, அவனுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஓடி ஒரே அடிதான் பிசாசுத்தால. அசுத்தாய் ஓடி போச்சு, கட்சியில கோட்டையை பிச்சு மாதிரி
காலமெல்லாம் உனக்கு உதவியா இருப்பார். அல்லேலூயா. எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் கர்த்தர் துணையா இருப்பார். சிங்க கவியில போனா கூட தானியலுக்கு துணையா இருந்தார். செங்கை அக்னி சூழலில் போனா கூட சாத்ராக் பேசாது கர்த்தர் துணையா தர இல்லையா. அவன் தேவனை தவிர தானியல் விசேஷம். தேவன் தனக்கு உலகத்துக்கு சிங்கம் கூட அவனை கடிக்க முடியல. அக்னி சூழலை சேதப்படுத்தல. கடல் கண்டு விலகி ஓடுது. யோர்தான் பின்னிட்டு போகுது. எல்லாம் வானம் பூமி இயற்கை எல்லாமே உனக்கு அடிபணியும். அல்லேலூயா. கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா தேவன் ஓடி வருவார். உன்னை பிசாசுக்கு விடுதலையாக்குவார், ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே ஜெபம் இல்லையா? பரிசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிற தாவே ஆண்டவரே விசுவாசரிக்கிறோம். தாவீது அவன் தான் சொன்னான், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவான். சங்கீதம் 51 சொல்லி 51 பாவ அறிக்கை கதறி அறிக்கை பண்றான். கட்சியில அவன் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றம்னு சொல்ற அளவுக்கு மாறிட்டான். எல்லாரும் பிறக்கும் போது ஆதாமுக்குள்ள பிறந்துதான் அவன் அதை தவிர்க்க முடியாது. காலமெல்லாம் பாவத்திலேயே வாழக்கூடாது. தாவீதை போல அறிக்கை செய்து கர்த்தரை எக்காலத்து தோத்தரித்து துதி தோத்திரம் எக்காலத்தில் எந்நேரம் ஒவ்வொரு 24 வாரத்தில் வச்சு 165 நாளும் அவனே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் நீங்கள் அவனுக்கு நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கரை கொடுப்பான். கர்த்தர் உன்னோடு நம்மோடு இருந்த விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. கர்த்தனா சாதாரண நாடு கிடையாது. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கிறிஸ்துவை கொடுக்க 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 ஆவியான வர தேவதூர பணிவிடை செய்ய அசுத்தாவிலாம் ஓட தாவீது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எஸ்தர் ராஜாத்தி தெபோரால் எல்லாம் வேதத்தில் காணும். பெரிய ஹீரோக்கள் எல்லாம் தேவனை கிறிஸ்துவை வேதத்தில் காணும். இயேசுவை போட்டுடுதே ஆண்டு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறதா எல்லா அசுத்தாவில் ஓடட்டும். உலகத்தில் அது பலவான் அழிக்கப்படுகிறதா அதிக பலவானாக இயேசு எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிற கத்தாவே எல்லா சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்தின் வல்லவைகளுக்கெல்லாம் எங்களை தப்பித்துக் கொள்ளும்படி நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கிற கத்தாவே சோத்தரிக்கிற கத்தாவை எங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்லமை ஆகப்படி யாவரும் குணமாக்கும்படி இயேசு ஜீவன பரிவர்த்தனை குடும்பத்தார் பண்டத்தார் தேசத்தார் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கி நீங்க உலகத்துக்கு ஒளியாக பூமிக்கு உப்பா இருக்கிற வசத்தபடி கத்தாவே ஊழிய செய்ய இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு பயன்படுத்தபடி ஜெபிக்கிற கத்தாவே பயப்படாத கலங்காத திங்காத இனி நானல் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசு சின்ன பாவிய பெரிய மோசம் இயேசு ரத்தம் ஓவர் போயிடு சகல பாவத்தைக்கு சுத்திகரிக்கும். தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தா இருக்கு பசுத்தா இறக்குற கத்தா தேவதற்கு பணிவிடை செய்கிற கத்தா எக்காலத்தில் என்ன கத்தா கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்க முடியாது. செய்தி கேட்கிற ஒரு ஒப்புடுகிற ராஜா பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்தில் இருக்கிற மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆத்மாவே கத்திரை சோதரி என் ஆத்மாவே கத்திரை சோதரி அவர் செய்ய சகல உபாரியம் வருவார். லேலுயா கர்த்தருக்கு மகிழ்ச்சி உள்ளதாக என்னுடைய பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியாக சபையில் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் போடுவாங்க. ஃபேஸ்புக்கில் போக தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போக ஏசி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.